என் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் கத்தி பார்த்தேன், அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டேன், வேறு வழி இல்லை இல்லையா. இப்போல்லாம் என் லைஃப்பில் நடந்ததை நினச்சி வேடிக்கை தான் பார்க்க முடியுது, திருத்தி எழுதவெல்லாம் முடியாது. என்றைக்குமே நம்ம லைஃப்பில் தப்பான மனிதர்களோட சவகாசம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அப்போ தான் நல்லவங்களோட அருமை நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். இல்லைனா கடைசி வரைக்கும் நல்லவங்களோட அருமையே என்னென்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அடுத்தவங்க கஷ்டப்படும் போது பார்த்து சிரிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அழுகிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷம் மட்டும்தான் படுறோம். நமக்கு வலிக்குங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு நம்ம நினச்ச கூட பார்க்குறது கிடையாது. அதனால் என்றைக்குமே இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணாட்டி பரவாயில்ல, அவங்கள ஏளனமாக சிரிக்காதீங்க. அது நம்மளுக்கு வரக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒருத்தனை எவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்கள் மேலே வச்சுருந்த அன்புனால் எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அன்புங்கிறது மிகப்பெரிய வெப்பனுங்க. அது யாருக்குமே தெரியாது. அன்புனால என்ன வேணால் செய்யலாம். ஒருத்தங்களை ஏமாற்றலாம், ஒருத்தங்களை அடிமையாக்கலாம். நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. கோவத்தில் எல்லாத்தையுமே சாதிக்கவே முடியாது.